அதிமுக கூட்டணி உறுதிங்கிற மாதிரி அமித்ஷா பேசுறாரு. ஆனா கூட்டணி பற்றி எடப்பாடி ஒண்ணுமே பேசல. ஆனால் காரணமே இல்லாமல் சம்பந்தமே இல்லாமல் செங்கோட்டையன் அவர்கள் ஏன் அடுத்த விசிட்டா டெல்லிக்கு போயிட்டு வரணும்? இல்ல இப்ப செங்கோட்டையன் போனாரு, தம்பித்துரை பார்த்தாரு, சண்முகம் தம்பித்துரை பார்த்தாரு. டெல்லியில தான் இருக்கிறார். பார்லிமெண்ட் நடக்குது, அங்க டெல்லியில இருக்கிறாங்க, அது இயல்பு. ஆனா செங்கோட்டையன் தமிழ்நாட்டில இருந்து ஸ்பெசிபிக்கா டெல்லி போயிட்டு சில மத்திய அமைச்சர்கள்லாம் சந்திச்சு பேசிட்டு வர வேண்டிய அவசியம் தேவை என்ன இருக்கு? ஓ அது யார் சொல்லணும்? செங்கோட்டையன் தான் சொல்லணும். எஸ். இப்ப செங்கோட்டையன் அப்படி போய் பார்க்கறதால யாருக்கு வந்து கிரெடிபிலிட்டி கம்மியாகுது? யாருக்கு? ஒரு கட்சியில இருக்கும்போது செங்கோட்டையனுக்கு தானே அந்த கிரெடிபிலிட்டி போயிருது. அதே மாதிரி அவர் அழைச்சி பேசுறாங்கன்னா பிஜேபிக்கு அந்த கிரெடிபிலிட்டி போயிருதா இல்லையா? ஆனா ஒரு சந்தேகம் எழுகிறது. இல்ல. அமித்ஷா கூட்டணி பத்தி உறுதியா பேசுறாரு. எடப்பாடி அதை பத்தி வாயே திறக்கல. அந்த நேரத்துல செங்கோட்டையன் வந்து டெல்லிக்கு போய் பிஜேபி தலைவர்களையும் மத்திய அமைச்சர்களும் சந்திச்சு பேசிட்டு வராரு அப்படின்னா எடப்பாடி ஓரங்கட்டப்படுகிறாரோ அது செங்கோட்டையன் அடுத்த தலைமைக்கு வரப்போகிறாரோ? கட்சியில யாருன்னா இப்ப ஸ்டாலினை ஓரம் கட்டிடலாமா? முடியாது. யாராவது போய் பேச ஏன்னா அவர்தான் நம்பர் 1. அப்படியே எடப்பாடியை யோசிக்கிறீங்க? எடப்பாடி முடியாது. எழுகிறது 1000 பேர் அந்த மாதிரி இருந்தா கூட எடப்பாடின்ற தலைமை ஒரு ரெட்டலை அவர் கட்சி ஆளுமையோடு இருக்கிறாரு.